ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 17:2. அல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்ல முடிந்தவர்கள் சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஆபிரகாமை பெருக பண்ணினவர், ஈசாக்கை பெருக பண்ணினவர், யாக்கோபை பெருக பண்ணினவர் உங்களையும் பெருக பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். முதலாவதாக ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுகிறவர். ஆமென். ஆண்டவர் இதை பெருக பண்ணுகிறாருங்களா? சந்ததி ரொம்ப முக்கியம். பார்த்துக்குங்க, ஆண்டவர் நல்லவர். ஆமென். நம்முடைய சந்ததியின் மேலே நாம் கரிசனை உள்ளவர்களாக இருப்பதை விட கர்த்தர் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனால் ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல. அப்போ பூமியின் தூளை போல சந்ததியை பெருக பண்ணுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, பூமியின் தூளை போல சந்ததியை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு கிட்டையும் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். ஆமென். ஈசாக்கு கிட்டே என்ன செய்கிறாருங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் பஞ்சம் நேரிடும் பொழுது நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர். ஆமென். அந்த 26ஆம் அதிகாரமா? ஆமாம், திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அதில் ஆபிரகாம் அவன் என்னுடைய நியமங்களுக்கும் என் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தான், அதுபோல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். வாசிங்க. எத்தனாம் அதிகாரம்? 26:4. 5 வாசிங்க அப்படியே. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இங்கே எப்படி பெருக பண்ணுவாருங்களா? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். யாக்கோபு கிட்ட கூட அதை தான் சொல்லுகிறார். ஆமென். ஆமாம், ஒரு கல்லை தலைக்க வச்சு படுக்கும் பொழுது அவன் சொப்பனத்தில் தேவ சத்தத்தை தரிசனத்தில் காண்கிறான். அல்லேலூயா. ஆமாம், அவனிடத்தில் கூட உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் என்ன செய்வேன்? பழுக பண்ணுவேன். பெருக. அந்த வசனத்தை நாம் வாசித்திடலாம். 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இருக்கு. உன் சந்ததி பூமியின் தூளை போல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ பாருங்க, தேவன் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவர். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் முதலாவதாக நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சந்ததியை கர்த்தரை அறிகிற அறிவினால பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய சந்ததிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்னதுங்க? கர்த்தரை அறிகிற அறிவு. ஆமென். ஆமாம், அதனால சந்ததியை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சந்ததியை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணுவார். ஆமென். ஆமாம், நம்முடைய சந்ததியை கர்த்தருடைய அபிஷேகத்தினால பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஒரு 2 நிமிஷம் இந்த வார்த்தையை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நீர் என் சந்ததியை பெருக பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆமேன் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி முடிஞ்ச கைகளை தட்டி, தகப்பனே 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 என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆமாம் என்னுடைய தேவனாக இருக்கிறீங்க. ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நம்புறேன். ஆண்டவரே என் சந்ததியை பெருக பண்ணுங்க, உண்மை அறிவினால பெருக பண்ணுங்க. நல்ல வாய் திறங்க, வாய் திறங்க, வாய் திறங்க. கர்த்தரை துதிங்க, நம்பிக்கையோடு துதிங்க, விசுவாசத்தோடு துதிங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால
என் சந்ததி ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவினால நிரம்பி இருக்கட்டும் ராஜா. ஆமை என் சந்ததி கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மையினால் நிரம்பி இருக்கட்டும். சொல்லுங்க என் சந்ததி கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மையினால் நிரம்பி இருக்கட்டும். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். ஆமென். உங்க ஆசீர்வாத நன்மையினால் என் சந்ததி நிரம்பி இருப்பதாக. ஓ நன்றி. உன் சந்தானத்தின் மேல நான் ஆவியை ஊற்றுவேன். ஆவியின் அபிஷேகத்தில் ஆண்டவரை பெருக பண்ணுங்க. இன்னும் அபிஷேகம் பெருகணும், இன்னும் கிருபை பெருகணும் ஆண்டவரே. வேதம் வாசிக்கிறதுல கிருபை பெருகணும், கர்த்தரை தேடுகிறதுல கிருபை பெருகணும். சொல்லுங்க உம்மை நம்புகிறதுல இன்னும் கிருபை பெருகணும், உமக்காய் சாட்சியாய் வாழ்கிறதுல இன்னும் கிருபை பெருகணும், இன்னும் உமக்கு ஊழியம் செய்கிறதுல கிருபை பெருகணும் ஆண்டவரே. என் சந்ததி உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட சந்ததியாய், உம்முடைய நன்மையினால் நிரப்பப்பட்ட சந்ததியாய், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட சந்ததியாய், உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்ட சந்ததியாய் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தரபடி நிரப்புவீராக, பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெருக்கம் என் சந்ததியில உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்ததியை பெருக பண்ணுகிறவர். இரண்டாவதாக உபாகமம் 30:5 நாம் இப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 30:5 வாசிங்கள். சேர்த்து, உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, உங்களுடைய தகப்பனார் அல்லது உங்களுடைய முற்பிதாக்களை போல நீங்கள் இருப்பதில்லை, அதை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அதை அவங்க செய்ததை விட நீங்கள் கர்த்தருக்காக அதிகமாக பிரயாசப்பட உங்களை அவர் நன்மை செய்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அவங்க வச்சிருந்த நம்பிக்கையை விட நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைக்க உங்களை நம்பிக்கையில் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். அவங்க செஞ்ச ஊழியத்தை விட நீங்கள் அதிகமாக ஊழியம் செய்ய கிருபையை தந்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். அவங்க வாழ்ந்த பொருளாதார வசதி நன்மைகளை விட உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வாழ்கிற தேசத்தில் உங்களுக்கு நன்மையை தந்து அவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அல்லேலூயா. நம்மளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு ஒரு ஆசையுள்ள ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய பிதாக்களை விட பெருக பண்ணணும், அவங்கள விட நன்மை செய்யணும்னு அவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் அப்படிப்பட்ட ஆசை உள்ள அந்த தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் நிச்சயம் நம்மளை பெருக பண்ணுவார், நிச்சயம் நம்மளை நன்மை செய்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நாம் வாழ்கிற தேசத்தில் நாம் வாழ்ந்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி அவர் நமக்கு நன்மை செய்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஆமென். யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அவன் சம்பத்து என்ன செய்துங்களா? பெருகிற்று. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோபு 1:10. நீர் அவனையும் வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆமென். சம்பத்தை பெருக பண்ணுகிறவர். பக்கத்தில் கைப்பிடிச்சோங்க. உங்க சம்பாத்தியத்தை அவர் பெருக பண்ணுவார். ஆமென். அதுக்கு அவர் என்ன செய்கிறாருங்களா? வேலி அடைத்து கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம். இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்மை செய்து பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. என் பிதாக்களை பார்க்கலும் நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமாம். அதை விட கனம், அதை விட மகிமை, அதை விட பொருளாதாரம் ஆமாம் எனக்கு தந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? வேலை அடைங்க. ஆமாம். வாயை திறப்பீங்களா? வாயை திறந்து ஆமாம். உன் வாயை விரிவாய் திற. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா சமூகத்தில் தானே ஜெபம் பண்ண போகிறோம். ஆமாம். அவர் வாக்க நம்பி தானே ஜெபம் பண்ண போகிறோம். ஏன் நாம் சோர்ந்து போகணும்? ஏன் நாம் சத்தத்தை குறைக்கணும்? நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. என் தகப்பனே நீங்கள் சொன்னீங்களே, உங்கள் வசனத்தில் நாங்கள் வாசித்தோமே, நான் உனக்கு நன்மை செய்வேன். ஆமாம். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக தந்து, இந்த தேசத்தில் உனக்கு நன்மை செய்து, உன் பிதாக்களை பார்க்கலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு
சொன்னீங்களே, நீங்க என்ன பெருக பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க என்ன நன்மை செய்து பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே. வாயத்திறங்க, கண்ணை மூடி. ஆமென். தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள மனுஷன் அல்ல, கர்த்தரை நோக்கி பாருங்க. தகப்பனே, நீங்க பெருக பண்ணுங்கப்பா, நன்மை செய்து நீங்க பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். யோபுவை அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலை அடைச்சிங்களே, எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைங்க. சொல்லுங்க. எங்க வீடு இயேசுவின் ரத்தத்தினால வேலை அடைக்கப்படுவதாக. எங்களுடைய விவசாய நிலங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் வேலை அடைக்கப்படுவதாக. எங்கள் மிருக ஜீவன்கள் இயேசுவின் ரத்தத்தினால் வேலை அடைக்கப்படுவதாக. எங்களுடைய எல்லைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் வேலை அடைக்கப்படுவதாக. எங்களுக்குண்டான எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் வேலை அடைக்கப்படுவதாக. சபை இயேசுவின் ரத்தத்தினால் வேலை அடைக்கப்படட்டும். ஆத்துமாக்கள் இயேசுவின் ரத்தத்தினால் வேலை அடைக்கப்படுவதாக. ஆமென். கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து தகப்பனே, எங்க கைகளின் கிரியை ஆசீர்வதிங்க. நாங்க கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிங்க. எங்க படிப்பை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். கேளுங்க, எங்க தொழிலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கரத்தின் கிரியை நீங்க ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. என் சம்பத்து பெருகும்படி என் கரத்தின் கிரியை ஆசீர்வதிங்க. என் சம்பாத்தியம் பெருகும்படி என் கரத்தின் கிரியை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உனக்கு நன்மை செய்து பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுவேன். உன் சம்பத்தை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். ஆமென். கிருபையை பெருக பண்ணுகிற ஆண்டவர். பிரைஸ். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யுங்களாம்? பெருகுமா. பிரைஸ். அவர் கிருபையை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு இன்னும் கிருபை தேவை? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர் தந்த கிருபை ரொம்ப பெருசு. ஆனால் இன்னும் நமக்கு கிருபை வேணும். அவர் நிச்சயம் கிருபையை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம ஆண்டவருக்காக பிரயாசப்பட கிருபையை பெருக பண்ணுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக ஒன்று செய்கிறீங்கன்னா அது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டது உங்கள் திறமையில் அல்ல, உங்கள் பலத்தில் அல்ல, அது தேவ கிருபைங்க. இன்னும் கிருபையில் பெருகுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள எப்பொழுதும் சுயம் மேலே வந்துடவே கூடாது. நிற்கிறேங்கிற எண்ணம் வந்துடவே கூடாது. நம்ம நிற்கிறதே கிருபை தான், நாம் செயல்படுகிறதே கிருபை தான். நாம் ஒன்றை செய்யறோம்னா அது நம்ம மேலே ஆண்டவர் வச்ச கிருபை. சிறுவர் ஊழியமா அது தேவன் நம்ம மேலே வச்ச கிருபை. ஆமென். ஒரு 2 பாட்டு நல்லா பாட தெரியுதா, அது கர்த்தர் நம்ம மேலே வச்ச கிருபை. ஹல்லேலூயா. ஒரு வேலையை திறம்பட செய்ய தெரியுதா, அது கர்த்தர் நம்ம மேலே வச்ச கிருபை. ஏதோ ஒரு 80% மார்க் எடுக்கிறோமா, அது கர்த்தர் நம்ம மேலே வச்ச. அதுக்காக மற்றவங்களை அற்பமாக எண்ணிற கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறோமா, அது கர்த்தர் நம்ம மேலே வச்ச கிருபை. அதை ஒரு பெருமையாக எண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனால இன்னும் கிருபை பெருகணும். இன்னும் கிருபையை அவர் பெருக பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் கிருபையை பெருக பண்ண அவர் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கிருபை பெருகும். ஆமென். நம்முடைய பலவீனத்தில் பலன் தருகிற கிருபை பெருகும். ஹல்லேலூயா. அவருக்காய் பிரயாசப்பட வைக்கிற கிருபை பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஸ்தோத்திரத்தினால என்ன செய்யுங்க? கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் பண்ணலாங்களா? ஒரு 2 நிமிஷம் நல்ல வாயை திறந்து ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் சத்தம் கேட்கட்டும். தம்பி நல்லா முழங்கால் போடுங்க பாப்போம். நேர் முழங்கால், வாலிப பிள்ளைகள்லாம் நேர் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். முடிஞ்சவங்க கொஞ்சம் முழங்கால் போட்டு எப்போ கர்த்தரை தேடினாலும் முழங்கால் போட பிரயாசப்படுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆமென். படிக்கிற கிருபை பெருகும். ஆமென். கொடுக்கிற கிருபை பெருகும். ஊழியம் செய்கிற கிருபை பெருகும். ஆமென்.
எதையெல்லாம் நீங்க சிறப்பா செய்யறீங்களோ அந்த கிருபை பெருகும். கிருபை பெருகும். கிருபை பெருகுது. கிருபை பெருகுது. துதிக்க துதிக்க கிருபை பெருகுது. ஆமே, நீங்க துதிக்க துதிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண நல்ல வாயை திறந்து அமைதியா இருக்காதீங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சபரல ராதரி கந்தோரிலோ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம். கிருபை தருகிறவரே ஸ்தோத்திரம். கிருபை பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகும். கிருபை பெருக பெருக மகிமை விளங்கும். அங்க மகிமை விளங்கும். மகிமை விளங்கும். ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நன்றி நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆமா, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 4:15 வாசிங்க. வெரி குட். விளங்குவதற்கு ஏதுவாக அநேகர் கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படி போதுங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. அப்ப ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். கிருபை பெருகும் பொழுது மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அது மாறும். அல்லேலூயா. நீங்க அதிகமா ஸ்தோத்திரம் பண்ண கிருபை என்ன செய்யுங்க? பெருகும். உங்களுக்குள்ள கிருபை பெருகிட்டுனா கர்த்தருடைய மகிமை அங்க விளங்கிரும். கர்த்தர் மகிமை விளங்கினா அற்புதம் தான். கர்த்தருடைய மகிமை விளங்கினா அதிசயம். கர்த்தருடைய மகிமை விளங்கினா பெரிய மேன்மை. அல்லேலூயா. ஒரு பெரிய பாதுகாப்பு. அதனால எப்பொழுதும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யுங்க? பெருகும். அவர் கிருபையை பெருக பண்ணுகிறவர். ஆமென். எசேக்கியேல் 36:37. எசேக்கியேல் 36:37 என்னவென்றால், அனுக்கிரகம் செய்யும்படி விண்ணப்பம் பண்ணக்கிறவர்கள் மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் என்ன செய்வாருங்களா? மனிதரை பெருக பண்ணுவாராம். அல்லேலூயா. நம்முடைய சபையை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாமேன்னு சொல்ல மனசு வரமாட்டேங்குது உங்களுக்கு. என்ன? கர்த்தர் சபையை பெருக பண்ணுவார். நாம் அதுக்கு என்ன செய்யணுங்களா? விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென். ஆமா, நீங்களும் நானும் எந்த அளவுக்கு விண்ணப்பம் பண்றோமோ அந்த அளவுக்கு சபையை மனிதரை பெருக பண்ணுவா. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆத்துமாக்கள் பெருகாததற்கு காரணம், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, ஆத்துமாக்கள் பெருகாததற்கு காரணம் இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் இன்னும் விண்ணப்பம் பண்ணணும். நம்ம விண்ணப்பம் குறைஞ்சிட்டு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, நாம ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கணும், கர்த்தரை தேடி ஜெபிக்கணும், இணைந்து ஜெபிக்கணும். அப்ப கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாருங்க? மனிதரை பெருக பண்ணுவா. நமக்கு பலன் இருக்கிற அளவு நாம் தேவனை நோக்கி என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் அளவில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு தேவையான உடனே நைட்டெல்லாம் சாப்பிடாம ஜெபிக்கிறோம். நமக்கு ஒரு காரியம் உடனே உடலை ஒடுக்கி ஜெபிக்கிறோம். என்னைக்காவது ஆத்மாவை தரணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு நாள் சபையில் ஆத்மாவை தரணும்னா உபவாசம் போட்டோம் பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என் பிள்ளைக்காக உபவாசம் இருந்தேன் பாஸ்டர் சொல்றதுக்கு ஆள் இருக்கிறோம். என் தொழிலை ஆசீர்வதிக்கணும் பாஸ்டர் உபவாசம் இருந்தான் பாஸ்டர் சொல்றதுக்கு ஆள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, என் தங்கச்சி குடும்பத்துக்கு, எங்க அக்கா குடும்பத்துக்கு, எங்க அண்ணன் குடும்பத்துக்கு, எங்க மாமனுக்கு, எங்க மச்சானுக்கு, எங்க அம்மாவுக்கு, எங்க அப்பாவுக்கு நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். என்னைக்காவது சபையில் ஆத்மா கத்த தரணும்னு அதுக்கு மட்டும் நான் ஒரு நாள் உபவாசம் இருந்தேன் பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? ஆமென். அப்ப என்ன காரணம்? விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் பெருகணும். அப்பதான் கர்த்தர் சபையில மனிதரை பெருக பண்ணுவாரு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த ஆண்டுல, இந்த 2026 விசேஷமா இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் மனிதர்களை பெருக பண்ணும்படி, ஆமென், அல்லேலூயா, ஏற்கனவே இருக்கிற உபவாச நாள் அல்ல, ஆமென், அதற்குன்னு ஒரு நாளை என்ன செய்யுங்க? திட்டம் பண்ணி உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மனிதரை பெருக பண்ணுங்க. நான் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆமாம், விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை திறப்புல நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. ஆமா, நீங்களும் நானும் சொல்ல போறேன், நான் திறப்புல நிற்பேன் ஆண்டவரே, நான் திறப்புல நிற்ப மனிதர்கள் பெருக. ஆமென் ஆமென். பரலோக ராஜ்யத்திற்கு ஆட்கள் பெருக, சபை நிரம்பி வழிய நான் திறப்புல நிற்பேன். ஒரு நாள் அதுக்குன்னு நான் ஜெபம் பண்ண உபவாசித்து ஜெபம் பண்ணுவேன். தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் மனிதரை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்ல. உன்னை திரளாய்
பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்வேன்கிறார். ஆமென். என்ன செய்து பெருக பண்ணுவாருங்களா? வாசிங்க 17:2, ஆதியாகமம் 17:2. உடன்படிக்கை ஏற்படுத்தி திரளாய் பெருக பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை அது? விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கை. நாம் அதை கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். ஆமென். விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டில் ஆமென் ஆண்டவர் விரும்புகிற விருத்த சேதனம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நோட்டை திருப்பி பார்த்து ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆமாம், எதுலெல்லாம் விருத்த சேதனம் வேணும் அப்படிங்கிறது, விருத்த சேதனம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 2 காரியத்தை சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நோட்டை திருப்பி பாருங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களான்னு பார்ப்போம். வெரி குட். இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். அப்படி என்னங்க இருதயத்தில் விருத்த சேதனம் அப்படின்னா, நீக்கப்பட வேண்டியது வெளியேற்றப்பட வேண்டியதை என்ன செய்யணும்? வெளியேற்றப்படணும். உள்ள வர வேண்டியதை இருதயத்தில் கர்த்தர் தருகிறதற்கு நம்மளை என்ன செய்யணுங்க? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கபடு, கொலை, இதெல்லாம் எங்கிருந்தா உண்டாகுதுங்களா? இருதயத்திலிருந்து உண்டாகுது. இதெல்லாம் நம்மளை விட்டு விளக்கணும். பகை, விரோதம், கசப்பு, இதெல்லாம் எங்கிருந்து தான் வருதுங்க? இருதயத்தில் மறைஞ்சு நிறைய பேருக்குள்ள உள்ள அப்படியே மறைஞ்சு கிடக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் வெளியே நீக்கணும். அந்த மாம்ச நுனித்தோல் விருத்த சேதனத்தில் வெட்டப்படுகிறது போல நம்முடைய இருதயத்தின் நுனித்தோல் என்ன செய்யப்படணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அழுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீக்கிறதுக்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன உள்ள வரணுங்க? சுத்த ஜலத்தை நான் என்ன செய்வேன்? தெளிப்பேன். பரிசுத்த ஆவி, புதிய ஆவியை கொடுப்பேங்கிறார் இருதயத்தில். அல்லேலூயா. என்ன ஆவிங்க? புதிய ஆவியை கொடுப்பேன்கிறார். ஆமென். எசேக்கியேல் 36, 25 29, 27 வரைக்கும் வாசித்தா அந்த வசனம் இருக்கிறது. ஆமென். புதிய ஆவியை கொடுப்பேன். ஆவியினால் ஆராதிக்கிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பிலிப்பியர் 3:3. அவருடைய ஆவியினால், ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவியினால் தேவனை ஆராதிக்கிறவர்களே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. 2வது பாயிண்ட் என்ன பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உண்மையான விருத்த சேதனம். ஆமென். தேவன் விரும்புகிறது என்னதுங்க? மாம்சத்தில் விருத்த சேதனத்தை விட அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. வாசிக்கலாம். கலாத்தியர் 5:6. கலாத்தியர் 5:6 வாசிங்க. கலாத்தியர் 5:6. ஒன்றுக்கு உதவாது. பாருங்க, விருத்த சேதனத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் நல்லது. அந்த விசுவாசம் கிரியை இல்லாது இருந்தால் எப்படி இருக்குங்களா? செத்ததா இருக்குன்னு யாக்கோபு எழுதுகிறார். 3 இடத்துல அதை குறிப்பிடுகிறார் அந்த அதிகாரத்தில். கடைசி வசனம் இடையில 2 இடத்துல சொல்லுகிறார், விசுவாசம் கிரியைகள் இல்லாது இருந்தால் செத்ததா இருக்குமே. நம்ம ஒரு வசனத்தை வாசிமா, கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க. யாக்கோபு எத்தனாம் அதிகாரம்? 2 கடைசி. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அப்படியே செத்ததா. கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் என்னதுங்க? செத்தது. அதனால நம்ம விசுவாசம் இருந்தாலும் எப்படி இருக்கணும்? கிரியை உள்ளதா இருக்கணும். இன்னும் ஒருபடி மேலே போய் பவுல் கலாத்து சபைக்கு எழுதுகிறார், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் அதுதான் என்னதுங்க? உதவும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெறும் விசுவாசம் உதவாதுங்க. கிரியை உள்ள விசுவாசத்தை விட அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உங்களுக்கு எனக்கும் உதவியா இருக்கும். அல்லேலூயா. எப்படி 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 கிரியை செய்யணுங்களா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அல்லேலூயா. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு, அப்பொழுது அவன் தலையின் மேல் தலை. ரோமர் 12:20. 12:20 வாசியமா. பசியாயிருந்தால் போஜனம் கொடு, தாகமாயிருந்தால் இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் என்ன செய்வாய்? குவிப்பாய். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம் அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். அல்லேலூயா. அன்பு இருந்தால் தான் சத்துருவுக்கு கூட என்ன செய்ய முடியுங்க? நன்மை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற விசுவாசம் மாத்திரமல்ல, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். ஆமென். நம்ம எத்தனை தடவை தேவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறோம்? ஆமென். எத்தனை தடவை தேவனை வெட்கப்படுத்தி இருக்கிறோம்?
ஆண்டவர் நமக்கு என்னைக்காவது நன்மை செய்யாமல் இருந்திருக்கிறாரா? இல்லைங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம மேலே வச்ச அன்பு, அந்த அன்பு பெரியது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அன்பு பெரியது. அதனால தான் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அதனால தான் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு எழுதி வச்சார். ஆமென். யாருக்கு நன்மை செய்யணுமா? பகைக்கிறவர்களுக்கு நன்மை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. அப்போ அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் விருத்த சேதனத்திற்கான அடையாளம். ஆமென். கலாத்தியர் 6:15 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது காரியம். அல்லேலூயா. என்ன காரியங்க? புது சிருஷ்டியே காரியம். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, நாம் ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்ய வேண்டும்? மாறணும். மாறுகிறதற்கு நம்மளை விட்டு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான விருத்த சேதனமா. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் தேவன் விரும்புகிறபடி சிருஷ்டிகர் யாருங்க? நம்முடைய ஆண்டவர் தேவன். ஆமென். அவர் விரும்புகிறபடி நம்மை சிருஷ்டிக்க நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். தாவீது இப்படி ஜெபிக்கிறான், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியம். அவர் இருதயத்தை சுத்த இருதயமா சிருஷ்டிக்க அவரால் என்னதுங்க ஆகும். அல்லேலூயா. ஆமாம். அவர் சிருஷ்டிக்கிறவர். ஆமென். ஆமாம். நேர் எதிராக மாற்ற அவரால் ஆகும். ஆமென் சொல்லுங்க. நம்ம வேதத்தில் ஒரு மனிதன் புது சிருஷ்டியாக மாறின ஒரு அனுபவத்தை நாம் இந்த நாளில் தியானித்து நாம் ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாரா. லூக்கா 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை 8-9 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. ஆமாம். ஒரு சகேயு என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிருஷ்டிகர் என்ன செய்கிறாருங்க? ஒரு சிருஷ்டிப்பை அவனுக்குள்ளே உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அவனுடைய இருதயம் அப்படியே நேர் எதிராக என்ன செய்யுதுங்க? மாறுகிறது. ஒரு சுத்த இருதயத்திற்கு அல்லது ஒரு ரட்சிப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கைக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் அல்லது தேவன் தன்னை சிருஷ்டிக்கத்தக்கதாய் அவன் தன்னை விட்டு கொடுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு சிருஷ்டிப்பு உண்டானதுங்கிறத நாம மறுக்க முடியாது. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். சிருஷ்டிகர் அவனுக்குள்ள என்ன செஞ்சாருங்க? ஒரு சிருஷ்டிப்பை புது சிருஷ்டி அவனை மாத்திட்டார். பழைய சகேயு அவன் அல்ல. இயேசு அவன் வீட்டுக்குள்ள போய் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்ல காரணம் என்ன? அவன் பழைய சகேயு அல்ல. தேவன் தன்னை சிருஷ்டிக்க விட்டு கொடுத்த சகேயு, தேவன் தன்னை மாற்ற அர்ப்பணித்த சகேயு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்க அவனிடத்திலிருந்த 3 காரியங்கள். அல்லேலூயா. ஆமாம். அதை மட்டும் நாம் இன்னைக்கு தியானித்து வேகமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். வாசிக்கலாமா? முதல் வசனத்திலிருந்து. எரிகோவில் பிரவேசித்து நடந்து போகையில் தலைவனும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் காணக்கூடாமல் போகும் வழியில் முன்னாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறினான். எல்லாரும் சொல்லுங்க, ஏறினான். எங்க ஏறினானுங்க? காட்டத்தி மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. ஆமாம். இந்த அத்தி மரம் வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். சகேயு ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன செஞ்சானுங்க? ஏறினான். ஏசப்பா அங்கே வந்து நின்று அண்ணாந்து பார்த்தார் அந்த மரத்தை. அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? சரி. இன்னொரு மரத்தையும் அவர் பார்த்தார், இன்னொரு அத்தி மரத்தையும் அவர் பார்த்தார். அது மிகுந்த இலைகள் உள்ளது, ஆனால் என்ன கிடையாதுங்க? கனி கிடையாது. உடனே என்ன செஞ்சார்? சொல்லுமா பாப்பா சொல்லு. என்ன செஞ்சார்? சபித்தார். ஏசப்பா என்ன செஞ்சாருங்க? என்னங்க ஏசு சபிப்பாரா? சொல்லுங்க. ஏசு எவ்வளவு அன்புள்ள தேவன், ஏசு சபிப்பாரா? நிறைய பேர் சாபத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏசெல்லாம் ரொம்ப நல்லவருங்க, அவரெல்லாம் சபிக்கவே மாட்டார். சாபமே கிடையாது மனுஷன் வாழ்க்கையில். அவர் எல்லாம் கல்வாரி சிலுவையில். ஏசு சபித்தாருங்க. ஆமாம். எந்த அத்தி மரத்தை சபித்தார்?
இலைகள் உள்ள ஆனா கனிகள் இல்லாத அத்திமரத்தை சபித்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சிருஷ்டிகர். அவர் யாருங்க? சிருஷ்டிகர். அவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் என்னன்னா, இலை இருக்குமானால் நீ என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். இலைய நான் உனக்கு தந்தது நீ அழகா இருக்கிறதுக்கல்ல, எல்லாரும் உன்னை பார்க்க வர்றதுக்கல்ல. உன்னை பார்க்க வர்றவங்க இலைகள் இருக்கிற நீ கனி தர வேண்டும் என்பதுதான் என்னால சிருஷ்டிகராகி என்னால நியமிக்கப்பட்ட நியமம். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா உனக்கு என்னதான் வரும்? சாபம் தான் வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஆமென். ஆமா, கர்த்தர் நமக்கு நிறைய தந்திருக்கிறது நம்ம இஷ்டம் போல இருக்கிறதுக்கல்ல, அவர் விரும்புகிறத செய்ய. அல்லேலூயா. இலைகளுள்ள அத்திமரம் சபிக்க காரணம் என்ன? ஏதோ ஒன்று சிருஷ்டிகர் உனக்கு தந்திருக்கிறார், உங்க கையில இருக்கு, உங்களுக்கு நிறைவா இருக்கு. ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒன்றை நீங்க செய்ய மறுக்கும் பொழுது சாபம் வரும். அல்லேலூயா. கிருபையை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார், பயன்படுத்தாம நீங்க அமைதியா இருந்தா என்ன வருங்க? சாபம் வரும். அவன் சோம்பலான அந்த ஊழியக்காரனை தூக்கி புறம்பான இருளில் அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிறத பயன்படுத்தாம இருந்தா சாபம் வரும். இருக்கிறத நோக்கத்தை மறந்தா இயேசுவே சபிப்பாருங்க. அல்லேலூயா. இந்த அத்தி மரத்துல நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். ஆமென். அந்த காசை வாங்கணும் அப்படித்தான் சொன்னான். நேரு விதைக்காத இடத்துல. ஆமா, அதனால நான் பத்திரமா என்ன செஞ்சிட்டேன்? இல்ல, பத்திரமா வைக்கிறதுக்கு தரல ஆண்டவர். ஆமென். வெறும் இலையோட நிக்கிறதுக்கு சிருஷ்டிகர் உன்னை படைக்கல. நீ கனி தரணும். நீ மற்றவங்களுக்கு பலன் உள்ளவங்களா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு இலையே கத்த தந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தந்திருக்கிற செல்வம், உங்களுக்கு தந்திருக்கிற பணம், உங்களுக்கு தந்திருக்கிற ஆஸ்தி, உங்களுக்கு தந்திருக்கிற கிருபை, உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகள் மற்றவங்களுக்கு பயன்பட. அல்லேலூயா. ஆமா, அவர் வந்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லைன்னா அங்கே சாபம் தான் வரும். நீங்க செயல்படாம இருந்தா அக்கினியும் கந்தகம் வருகிற கடல் தான். ஆமென். நீங்க அப்படியே சும்மா இருந்துட்டு பரலோகம் போயெல்லாம் நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. போனவர் திரும்பி வருவார், கணக்கு கேட்பார். ஆமென். 5 கொடுத்தனா என்னப்பா பண்ணுனேன் கேட்டாரா இல்லைங்களா? கேட்பாரு. சும்மா கையை வீசிட்டு வரமாட்டார் அங்கிருந்து. ஆமென். நான் போய் உங்களுக்கு ஒரு சாலத்தை ஆயத்தப்படுத்தி நீங்கள் எல்லாரும் வந்து என்னோடு கூட இருக்கும்படி ரொம்ப சந்தோஷம். யார் இருப்பாங்க? கணக்கு கொடுக்கிறவங்க தான் இருக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, உங்க கையில தந்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்க கணக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். மறந்துடக்கூடாது நீங்க. அல்லேலூயா. அவர் சிருஷ்டிகருங்க. மரத்து பக்கத்துல வந்து நிக்கிறாரு, இலை மட்டும்தான் இருக்கு, கனி இல்ல. அது அத்திப்பழ காலம் இல்ல, உண்மைதான். ஆனா அத்திப்பழ காலம் இல்லைனாலும் கனி தர வேண்டிய இலைகள் நிறைய நான் படைச்சிருக்கிற தந்திருக்கிறேனே, அப்ப நீ கனி தரணும்ல. அல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் தேவனுடைய நோக்கம். பிரைஸ் தி லார்ட். அத்திப்பழத்தினால் ஒரு உவமை அறிவீர்கள், துளிர் விடும் பொழுது சமீபமா இருக்குதா? என்னதுங்க? வசந்த காலம். அதுபோல இயேசு சீக்கிரமா வாசல் அண்டையில் நிற்கிறார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், இது தலையை உயர்த்துகிற நேரம். ஆமென். சகை அத்தி மரத்தின் மேல் ஏறினான். எல்லாரும் சொல்லுங்க, ஏறினான். ஏறினான். ஆமென். ஆமா, நாம் சிருஷ்டிகருடைய கரத்துல சிருஷ்டிக்கப்பட வேண்டுமே, ஆனால் ஏற வேண்டிய உயரத்திற்கு நாம ஏறணும். சொல்லுங்க, ஏற வேண்டிய உயரத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஏறணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அடுத்த நிலைக்கு நாம வரணும்னு அவர் ஆசைப்படுகிறார். ஆமென். தேவனுடைய கரத்தின் சிருஷ்டிப்பை நாம அனுபவிக்கணும்னா, தேவனுடைய ரட்சிப்பை நம்முடைய குடும்பம் அனுபவிக்கணும்னா, தேவனுடைய ரட்சிப்பை நம்முடைய வீடு அனுபவிக்கணும்னா, நாம இருக்கிற இடத்துல இருந்தா அதை அனுபவிக்க முடியாது. நம்ம ஏறணும். சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணுங்க? ஏறணும், 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 ஏறணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி போதும். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் மோசே கிட்ட சொல்றாரு, நீ என்ன செய்? விடியற் காலத்துல ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறு. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, மலை மேல ஏறணுங்க.
ஆயத்தமாகி ஏறணும். இன்னொரு ஆள் மலையின் சிகரத்திற்கு ஏறினான். யார் அவன்? எலியா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் அவன் கருத்தாய் மழை வராதபடி செபம் பண்ணினான். அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது எப்படிங்க? மழை மறுபடியும் அவன் என்ன செஞ்சாங்க? மழை வரும்படி கருத்தாய் செபம் பண்ணினான். 3 வருஷம் 6 மாசத்துக்கு அப்புறம் மழை வந்துச்சான். அல்லேலூயா, ஆமென். எலியா எங்க ஏறினானுங்க? போஜனம் பண்ணும்படி. ஆமா, அந்த ராஜாவை போக சொல்லிட்டு, ஆகாப்பை போக சொல்லிட்டு இவர் எங்க ஏறாருங்க? கர்மேல் மலையின். வாசிங்க வாசிங்க வேகமா கொஞ்சம் எடுக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 42வது வருஷம் 18:42. ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா எங்க எங்க ஏறினானுங்களா? சிகரம், பர்வதம், மலையின் சிகரத்தின் மேல ஏறி தன் முழங்கால், ஆமாம், அவன் குனிந்து 7 விஷயம் அவன் என்ன செய்யறானுங்க? ஜெபம் பண்ணுகிறான். அப்ப மலை மேல ஏறுறதுங்கிறது எதை குறிக்குதுங்க? ஜெபம், ஜெபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஏற வேண்டிய லெவலுக்கு ஏறினாதான் அவன் ரட்சிப்பு வரும். நம்ம ஏற வேண்டிய லெவலுக்கு, ஏற வேண்டிய அந்த இடத்திற்கு நாம ஏறினாதான் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை நாம பார்க்க முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இன்னொரு ஆளு மேல ஏறினார் பாருங்க, பேதுரு. ஆமென், பேதுரு ஏறினார். ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல பேதுரு சீமோனுடைய வீட்டுல என்ன செஞ்சாருங்களா? ஆமா, மேல் மாடிக்கு ஏறினார். 10வது வசனம் 10:10. ம் 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 அப்போஸ்தலர் 10:9. பேதுரு 6ஆம் மணி நேரத்துல, மத்தியானம் 12 மணி நினைக்கிறேன், ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அல்லேலூயா. மோசே அதிகாலையில் தேவ சமூகத்திற்கு சீனாய் மலையில் ஏறினான். ஆமென். எலியா சாயங்காலத்தில் என்ன செஞ்சானுங்க? அந்தி பலி செலுத்துகிற நேரம் முடிந்த பிற்பாடு கர்மேல் மலையினுடைய சிகரத்திற்கு ஏறினான். பேதுரு மத்தியானத்துல 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டறைக்கு ஏறினான். அல்லேலூயா. ஆமா, நாமும் ஏறணும். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் கர்த்தரை தேடும்படி, ஜெபிக்கும்படி ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகணும். ஆமென், ஆமென். சாயங்காலங்களில், இரவு நேரங்களில் கர்த்தர் தேடும்படி ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகணும். உபவாசித்து பேதுருவை போல தனித்து தேடும்படி, ஆமென், மதிய நேரங்களில் கர்த்தரை தேடும்படியான, ஜெபிக்கும்படியான ஒரு ஏறுகிற அனுபவம் நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவன் என்ன செஞ்சானுங்க? ஏறினான். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில, ஆமா, நம்முடைய குடும்பங்களில் ரட்சிப்பை காண, சிருஷ்டிகருடைய சிருஷ்டிப்பை காண உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கையினால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவன் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று சொன்ன கர்த்தர் நம்மை திரளாய் பெருக பண்ண வேண்டுமையானால் தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களோடு என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்ப. என்ன உடன்படிக்கை? நாம புது சிருஷ்டியாய் மாற ஏற வேண்டிய லெவலுக்கு நம்ம ஏறணும். ஆமென். அதிகாலையில ஜெபிக்கிறதுனா சொல்லுங்க, வாட் a பியூட்டிஃபுல் பாஸ்டர், பரவசமா இருக்கும். அப்படியா? ஆமென். ரொம்ப கஷ்டம் எதுங்க? அதிகாலையில் ஜெபிக்கிறது. ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணுங்க? அதிகாலையில் ஆயத்தமாகி வந்து நிற்கணுமா? அல்லேலூயா. நிறைய பேர் ஆயத்தமே ஆகிறது இல்லை, மூஞ்சியே கூட கழுவுறது இல்லை. ஜெபத்துக்கு என்னதுங்க? அதிகாலை ஜெபத்துக்கு முகத்தை கூட கழுவுறது இல்லை. அப்படியே எந்திரிச்சு சொங்கி போய் உட்கார்ந்து தோத்தோம் தோத்தோம்னு. ஆமென். இல்லை, ஆயத்தமாக நல்ல முகத்தை கழுவி பைபிள், பாட்டு புக்கு, நோட்டு எல்லாம் எடுத்து வச்சு நல்லா பாடி கர்த்தரை துதிச்சு வசனம் வாசித்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நிறைய பேர் பைபிள் எடுக்காமல் ஜெபம் பண்ணுறது. அதிகாலை ஜெபம் எப்படிங்க? ஒன்றும் கிடையாது. அப்படியே இருக்கிற இடத்துல முக்காடு போட வேண்டியது, தெரிஞ்ச 2 சரணத்தை பாடி தோத்திரம் 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 ஆத்திரம் இயேசு நாமத்தில் ஆமென். பைபிளில் அப்புறம் சாயங்காலம் பார்த்துக்குவோம். அல்லேலூயா. அப்படி இல்லை. ஆமாம், ஆமாம். ஆண்டவரை தேடுறதுன்னா கிரமமாக தேடணும், ஒழுங்கும் கிரமமாக கர்த்தரை தேடணும். ஆமாம், ஆமாம். குடும்பமாக இருந்து ஒரு பாட்டை பாடி, அல்ல தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணாலும் ஒரு பாட்டை பாடி ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை வாசித்து அப்புறமா என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஜெப ஒழுங்கு. ஆமென். அவன் நான் எழுதுவேன் கற்பலைகளா ஆயத்தம் பண்ணி நீ வாங்குறாரு. ஆமென். நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். இருதயமாக பலகையில அவர் எழுதுவாரு. ஆமென். புதிய ஏற்பாட்டு நியமம் அதுதான், நான் இருதயத்திலே எழுதுவேங்கிறார். ஆமென். நம்ம ஆயத்தமாகி தேவ சமூகத்துக்கு போனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் எழுதுவார். சொங்கி மாதிரி உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாதுங்க?
ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடும்போது கண்ணை திறந்துருக்கணும், ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி இருக்கணும். நிறைய பேர் இதுக்கு நேர் எதிர். பாட்டு பாடும்போது கண்ணை மூடிக்கிறது, ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்து யார் என்ன செய்யறான்னு பார்க்கறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். கருத்தா ஜெபம் பண்ணுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் என்ன செஞ்சானுங்க? ஆமாம், மழை வரும்படி ஜெபம் பண்ணினான். தேசத்திற்காக ஜெபிக்கணும், நீங்க வாழ்கிற கிராமத்திற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. செங்குளத்துல நீங்க உங்களை கர்த்தர் வச்சிருக்காருன்னா நீங்க செங்குளத்திற்கு நீங்க தான் உத்தரவாதி. ஆமென். அல்லேலூயா. கீரங்குளத்துல முனஞ்சிப்பட்டியில உங்களை கர்த்தர் எங்கெல்லாம் எந்த கிராமத்துல எல்லாம் வச்சிருக்கிறாரோ, எந்த தெருவுல எல்லாம் வச்சிருக்கிறாரோ, அங்க நீங்க தான் உத்தரவாதி. பிரைஸ் தி லார்ட். அந்த 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 இடத்திற்கு எலியா நீங்க தான். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும், நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் நன்மை வரும். ஆமென். நீங்க பாடுகளுக்கு நடுவில் எனக்கு ஜெபம் பண்ண முடியாது பாஸ்டர், நான் பகலெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வந்து எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ண அப்படின்னா ஆசீர்வாதம் கஷ்டம்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சந்ததிக்காக, நாம் வாழ்கிற நம்முடைய தேசத்திற்காக நம்ம தான் என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். எலியா ஆமென் அந்தி பலி செலுத்தினதுக்கு பிற்பாடு அவர் ஜெபம் பண்ணார். ஆமென். நாம இரவு நேரங்களில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்து பேதுரு எப்போ ஜெபம் பண்ணாருங்க? 6ஆம் மணி நேரத்தில். எப்படி ஜெபம் பண்ணாருங்க? உபவாசித்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த காரியங்களை, உங்கள் வாழ்க்கையினுடைய நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அதுவரைக்கும் இருந்த பேதுருவின் தவறான சிந்தை அந்த இடத்தில் மாற்றப்பட்டது. ஆமாம் இல்லைங்களா? புறஜாதியாருக்கு ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிற சிந்தையை கர்த்தர் மாற்ற பயன்படுத்தின ஒரு நேரம் மேல் வீட்டறையில் உபவாசத்தோடு ஏறின நேரம். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். உங்கள் குடும்பங்களில், உங்களுடைய ஊழியத்தின் பாதையில், உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற தவறான சிந்தைகள் எல்லாம் மாறணும்னா நீங்கள் உபவாசித்து தேவனை தேடணும். அப்போ தான் வெளிப்பாடுகள் கிடைக்கும், அப்போ தான் வசன வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை குறித்த வெளிப்பாடு திட்டங்கள் கிடைக்கும், அப்போ தான் உங்கள் சந்ததியை குறித்த திட்டங்கள் வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். உபவாசித்து கர்த்தரை தேடுவது ரொம்ப முக்கியம். தனித்து தேவனை நோக்கி உபவாசிக்கிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எனக்கு நேரமே இல்லை பாஸ்டர்னா வெளிப்பாடு நீங்கள் பெற முடியாது. உங்கள் எதிர்கால காரியங்களை ஜெயத்தை பெற முடியாது. உங்களை குறித்த தவறான, உங்களுக்குள்ள இருக்கிற தவறான எண்ணங்கள், சிந்தைகளில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீங்கள் அதுதான் நான் பிடிச்ச மசலுக்கு 3 காலுன்ட்டே இருப்பீங்க. இல்லை 4வது ஒரு கால் இருக்குதுன்னு தெரியணும்னா, 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி வெளிப்படணும்னா நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏறினான். யாருங்க? சகை. நம்மளும் ஏறணும். ஆமென். அதிகாலை, சாயங்காலம், பகல் வேலை உபவாசித்து கர்த்தர் சமூகத்துக்கு என்ன செய்வோம்? ஏறுவோம். இயேசுவை பார்க்கும்படி, இயேசுவை காண. அல்லேலூயா. அவன் நோக்கம் என்னங்க? இயேசுவை காண. நம்ம இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? அதிகாலையில் எதுக்கு ஆண்டவர் தேடுறோம்? ஆண்டவர் பார்க்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய அன்பை பார்க்கணும், இயேசுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும், இயேசுடைய நன்மையை பார்க்கணும், இயேசுடைய அற்புதத்தை பார்க்கணும், இயேசுடைய வழிநடத்துதலை பார்க்கணும்னா அதிகாலையில் கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவர் என் பிசினஸ் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என் வேலையை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என் பிள்ளை ஆசீர்வதிக்கணும். நான் அதிகாலையில் குரட்டை போட்டு தூங்குவேன். எங்கிருந்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? அல்லேலூயா. ஆமென். நான் கலெக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் நல்லா படிக்கணும். ஆனால் அதிகாலையில் ஆமாம், அப்பா அம்மா எந்திரிக்கலைன்னா பிள்ளைகளை என்ன செய்யுங்க? தட்டி எழுப்புங்க. ஒழுங்கா எந்திரிக்கையா இல்லை ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தப்பு இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். அதனால் அவன் என்ன செய்தான்? புது சிருஷ்டியாக மாறி ஏறினான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நேரம் அதிகமாக கடந்து போகுது. சீக்கிரம். லூக்கா 19ஆம் அதிகாரம். அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா என்றார். அல்லேலூயா. ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இயேசு. என்ன கொடுக்கிறாருங்க? அண்ணாந்து பார்த்து அவனை குறிப்பிட்ட அந்த சகேயுவை கண்டு. கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்கிறாரு. ஆமென். அவருடைய கண்கள் உங்க மேலே என் மேலே நோக்கமா இருக்குது. அவருடைய கண்களுக்கு மறைவா நாம இல்லவே இல்ல. சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சீக்கிரமா இறங்கி, சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரமா இறங்கி வா, இறங்கி வா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க 2 விஷயம். இறங்கி வா, இறங்கி வா.
நான் உன் வீட்டில் தங்கணும். பிரைஸ்லாம் நம்ம வான்னு கூப்பிடுறார். ஆமென். கர்த்தருடைய சத்தம். ஆமென். அருமையான ரவி பாரத் ஒரு பாட்டு பாடியிருப்பா, வா என்று அழைக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு வா வான்னு ஆண்டவர் கூப்பிட்டுட்டே இருக்கார், ஒரு அழைப்பு வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், செவி கொடுக்கமா. நம்ம ஏறின இடத்துல அங்கேயே உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. நீங்க ஏறின இடத்துல இருந்து இறங்காம, அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்காம, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம, கர்த்தர் உங்களை சிருஷ்டிப்ப செயல்படுத்த முடியாது. கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. நீங்க இறங்கி வரணும். இறங்க வேண்டிய காரியங்கள்ல இறங்கி வரணும். கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வான்னு கூப்பிடுறார். மோசேயை கூப்பிட்டார்லவா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3:10 வாசிங்க. அழைத்து வரும்படி அனுப்புவேன் வா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அனுப்புவேன் வா. இன்னும் 2 தடவை சொல்லி வைங்க, அனுப்புவேன் வா, அனுப்புவேன் வா. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? என்ன மட்டும் அனுப்பிடாதீங்க ஆண்டவரே. எப்படிங்க? என்ன மட்டும்? ஏசாயா ஒரு தரிசனம் காண்கிறான். அதில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். அவருடைய ஏக்கம் விருப்பமெல்லாம் அவர் காரியமாக யாரையாவது என்ன செய்யணுங்க? அனுப்பணும் அனுப்பணும் அனுப்பணும். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள், சீசர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தமா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். யாரை அனுப்புவேன்? இந்த முனாச்சம்பட்டி சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு யாரை அனுப்புவேன் வா. முடியாது ஆண்டவரே, நீங்க அனுப்பு சுத்தமாக இருக்கிற வேற யாரையாக இல்லை அனுப்பும். மோசே. அல்லேலூயா. அப்புறம் கோபம் மூன்றும். அல்லேலூயா. சொல்லுங்க. வான்னு கூப்பிடுற சத்தம், அனுப்புவேன் வான்னு கூப்பிடுகிற ஒரு சத்தம். என் வேலையை செய்ய, என் ஊழியத்தை செய்ய, என் சுவிசேஷத்தை அறிவிக்க, என் ஜனங்களை விடுவிக்க. அல்லேலூயா. அனுப்பப்படாவிட்டால் விடுதலை இல்லை. விடுதலை வேணும், விடுதலை வேணும். ஜனங்க விடுவிக்கப்படணும், சிறுவர்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எப்படி முடியும்? அனுப்ப விரும்புகிற ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் தானே முடியும். 6 லட்சம் புருஷர்கள் விடுவிக்கப்பட அனுப்பப்படும் சத்தத்திற்கு ஒரு மோசே கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அனுப்புவேன் வா, அனுப்புவேன் வாங்குற சத்தம் உங்களை தேடி எத்தனை முறை வந்து இருக்கிறது. இன்னும் நீங்க அள்ள தட்டிட்டே இருக்கிறீங்களே, எப்படி ரட்சிப்பு வரும்? இறங்கி வா என்ற சத்தத்திற்கு சகை செவி கொடுத்த பொழுது சிருஷ்டிகருடைய ரட்சிப்பை கண்டான். ஆமென். ஆமா, உங்களை நோக்கி ஏதோ ஒரு காரியத்திற்கு அனுப்ப ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். நான் உன்னை அனுப்புவேன் வா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கிதியோனே நீ போ, பானையோட போ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஆமா, நம்ம வெறும் என்ன சொல்றதுங்க, வேலைக்காரங்க தான். நம்ம ஒரு கருவி தான். நம்ம ஒரு காரியம், அவ்வளவுதான். நம்மனால ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம இல்லாம அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். நீ இறங்கி வர வரைக்கும் நான் உன் வீட்டுக்குள்ள வர முடியாது. நீ போ வரைக்கும் மோசே ஜனங்கள் விடுவிக்கப்பட முடியாது. நான் உன்னை அனுப்புவேன் வா. அல்லேலூயா. ஆமாங்க, அவர் வான்னு கூப்பிடுகிறார். பைசலா. ஆமா, ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், திரும்பி வா. எலிசா ஏர் மாடுகளை விட்டு நான் என் தகப்பனையும் தாயையும் பார்த்து பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்பான்னு சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தை வாசிக்கலாமா? எத்தனாவது வசனம்? 20வது வசனம். 19, 20. மாடுகளை விட்டு ஓடி உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், நீ போய் திரும்பி வா. போதும். அல்லேலூயா. எலியா சொல்லுகிறான், உன் மேல சால்வு இருக்குப்பா, உன் மேல அழைப்பு இருக்குப்பா, மறந்துடாத. அவன் எவ்வளவு தூரம் போனாலும் உன் மேல இருக்கிற அழைப்பை மறந்துடாத. திரும்பி வா, வா வா. உன் அழைப்புக்காக வா, உன் மேல இருக்கிற அபிஷேகத்திற்காக வா. ஆமென். உன் மேல இருக்கிற திட்டத்திற்காக வா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, எலிசா. அல்லேலூயா. எலியா செய்ததை விட எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்தாராம். அல்லேலூயா. ஆமா, திரும்பி வா, திரும்பி வா. ஆமா, தேவன் உன்னை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
ஆமென். ஆமா, உன்னுடைய அழைப்புக்கு திரும்பி வா, உன்னுடைய அபிஷேகத்திற்கு திரும்பி வா. ஆமென். உன்னுடைய அர்ப்பணிப்புக்கு நீ திரும்பி வா, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. தகப்பன், தாய், ஆமென், குடும்பம் எல்லாம் நல்லதுதான். ஆனால் திரும்ப வரணும், அழைப்புக்கு வரணும், அபிஷேகத்துக்கு வரணும். ஆமென். சகோதரி சகோதரி குடும்பம், அண்ணன் குடும்பம், தங்கச்சி குடும்பம், மாமன் குடும்பம், மச்சான் எல்லாம் சரி. ஆனால் உன் அழைப்புக்கு நீ திரும்பி வந்துரு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உலகம் உறவுகள் என்று அங்கேயே உழன்று கிடந்துராத. அல்லேலூயா. நீ திரும்பி வா. யாருக்கிட்ட ஆண்டவர் பேசலாம்னு தெரியல. திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா. நான் உன்னோடு கூட உன் வீட்டுக்கு வரணும். உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எலியாவின் அந்த அந்த வசனம் நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். அதுக்கு முந்தின வசனங்களிலே ஆமா, நான் வாசி 19ஆம் அதிகாரத்துல ம் அபிஷேகம் பண்ணு, அபிஷேகம் பண்ண ம் ம் அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, பட்டயத்திற்கு தப்பினவனை ஏகு கொன்று போடுவான், ஏகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். அல்லேலூயா. சத்துருக்களை அழிக்கும்படி உண்மையில ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ திரும்பி வா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த தேசத்திலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருவை உன் கரத்திலே தான் நான் அழிக்க திட்டம் பண்ணி இருக்கிறேன். அதனால தான் உன் மேல சால்வ, அதனால தான் உன் மேல அபிஷேகம். நீ திரும்பி வா. உன் தகப்பன் தாயின்னு நின்றாத, உன் குடும்பம்னு நின்றாத, உன் உறவுகள்னு நின்றாத. நீ திரும்பி வா. உன் மேல அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திரும்பி வா. ஆமென். அனுப்புவேன் வா. திரும்பி வா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 8:22. சத்தமா ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இயேசுனுடைய ஒரு அழைப்பு, ஒரு சீசனுக்கு நேராக என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமா, நாம இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அல்லேலூயா. நாம் இயேசுவை பின்பற்ற, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமா, நிச்சயம் நமக்கு சிலுவை உண்டு. இயேசுவை பின்பற்றினா நிச்சயம் சிலுவை உண்டு, உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஆமா, நம்மை நாம் வெறுக்காவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் ஆமா இல்லை. அல்லேலூயா. நம்மளை வெறுக்கணும், சுயத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். என்னை பின்பற்றி வா. அவரை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு பேதுரு எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் போன பாதைகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலுவை அனுபவங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமா, நாம அந்த பாதையில தான் போகணும். நமக்கு அந்த பாதை தான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இன்னொரு காரியத்தை சொல்லி அந்த ஏறுகிற அனுபவத்தில் இன்னும் 2 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். லூக்கா 19ஆம் அதிகாரம். அவன் இறங்கி வா, தேவனுடைய அழைப்பு வாங்குற சத்தத்துக்கு என்ன செஞ்சாருங்க? செவி கொடுத்தான். அனுப்புவேன் வா, திரும்பி வா, பின்பற்றி வா. சீசர்கள் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எங்கெல்லாம் நம்மளை கூப்பிடுகிறாரோ, எங்கெல்லாம் ஒரு அழைப்பின் சத்தம் கேட்குதோ அந்த சத்தத்திற்கெல்லாம் செவி கொடுப்போம். நீ நிற்கிற இடத்துல நிற்காத, நான் உன்னை அக்கறைக்கு கொண்டு போக விரும்புகிறேன், அடுத்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். அல்லேலூயா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவருடைய வாங்குகிற சத்தத்திற்கு செவி கொடுங்க. தயவு செய்து அதை அள்ள தட்டிடாதீங்க. இன்றைக்கு ஒருவேளை அவருடைய அழைப்புக்கு அள்ள தட்டுவீர்களே, ஆனால் அப்படி சிருஷ்டிப்பை, அவருடைய ரட்சிப்பை காண முடியாமல் போயிடும். ஆமென். சரி, அவன் இறங்கி வர்றான். என்ன நடக்குது வாசிப்போம். அவன் சீக்கிரமாக இறங்கி அழைத்து கொண்டு போனான்.
ம் ம் ஆண்டவரே கொடுக்கிறேன் உண்டானால் பிரைசலால் ஆமென். ஏறினான், இறங்கினான், இழக்க தயாரானான். அல்லேலூயா. இயேசுவோடு நடக்கிற ஒரு மனிதன் இழப்பதற்கு தயாராய் இருக்கிறவன். அவன் எந்த மனிதன் இயேசுவோடு நடக்கிறானோ அவன் நிச்சயமாய் தனக்குரியதை இழக்கிறதற்கு என்ன தயங்கவே மாட்டான். என் ஆஸ்திகளை பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். யார் கூட நடந்தானுங்க? இயேசு கூட நடந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இயேசு கூட இருந்தா நிச்சயம் நாம இழக்கிறதற்கு ரெடியா இருப்போம். படகுல இயேசு 2 படகு நிறைய வேதம் சொல்லுகிறது. அவன் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆமா, எப்படியாகிலும் மரித்தோரில் இருந்து நான் தகுதி ஆகும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் விட்டு. ஆமென். அல்லேலூயா. பவுல் எல்லாவற்றையும் விட்டு வந்தான். காரணம், இயேசுவோடு நடக்கிற மனுஷன் எதையும் விட ஆயத்தமா இருப்பான். அல்லேலூயா. இயேசுவோடு நடக்கிற மனுஷன் எதையும் இழக்க ஆயத்தமா இருப்பான். எனக்கு இயேசுதான் முக்கியம், இந்த உலகம் எனக்கு முக்கியம் இல்லைங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அல்லேலூயா. ஆமா, என் கல்வியை விட, என் படிப்பை விட, என் சொந்தத்தை விட, என் சொத்துக்களை விட என் இயேசு எனக்கு போதும். நான் எதையும் இழக்க தயார். அவன்தான் புது சிருஷ்டியாக மாற முடியும். அவனுடைய வாழ்க்கையில தான் ரட்சிப்பு வெளிப்பட முடியும். பிரைசலா. இயேசுவும் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமாம், இயேசுவோட ஒரு மனுஷன் நடந்தா இழக்கிறதற்கு ரெடி. பிரைசலா. ஆமென். அவர்கள் கல்லெறி உண்டார்கள், அவர்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். ஆமென். அவர்கள் ஆட்டு தோள்களை போர்த்தி கொண்டு திரிந்தார்கள். அல்லேலூயா. வீட்டை இழந்து, நிலத்தை இழந்து, பேதுரு இயேசுவிட்ட சொல்லுகிறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது நிலத்தையாவது மனைவி பிள்ளைகளையாவது விட்டவன் எவனோ அவன் இந்த பூமியில 100 பெற்றுக் கொள்ளுவான், நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ளுவான். அல்லேலூயா. இயேசுவன் நாமத்தில இழக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவன். அல்லேலூயா. அவன் வெறுமையா இருப்பதில்லைங்க, இந்த பூமியில நிச்சயம் தருவார். அல்லேலூயா. அவன் எதை தர்றாரா இல்லையா, நித்திய ஜீவனை கத்த நிச்சயம் தருவார். ஆமென். அப்ப இயேசுவோடு நடக்கிறவன், இயேசுவோடு இருக்கிறவன் இழக்க தயாரா இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாதியை, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நமக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கே மனசு வர மாட்டேங்க. அல்லேலூயா. தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அந்த கர்த்தருக்கு வசனம் நல்லா தெரியும், ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு என்ன வர மாட்டேங்குதுங்க, மனசு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. 1000 காரணம் சொல்றேன், கொடுக்காததுக்கு 1000 காரணம் சொல்றேன். ஆமா, கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் தான், கர்த்தர். நான் இயேசுவோடு நடக்கிறேன், அவர் தர சொன்னார் நான் தருவேன், அவர் சக்தியை நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நாம் கொடுக்கணும். இயேசுவோட நடந்தா கொடுக்க முடியும். பிரைசலா. அல்லேலூயா. ஆமா, நாம இயேசுவோட இருக்கிறோமாங்கிறத என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து கொள்ளுவோம். பிரைசலா. அவரோட இருந்தால் அவர் கிருபை தருவார். அவரோட இருந்தால் அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். அவரோடு இருந்தால் நமக்கு ஒரு வைராக்கியம், வாஞ்ச நமக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நன்மை செய்கிற, நற்கிரியைகளை செய்கிற கிருபை அவர் நமக்கு தருவார். பிரைசலா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமா, மனுஷன் பாராட்டணும்னு நீங்க செய்யற எதுவும் வேணும். அல்லேலூயா. ஆமென். ஆமா, மனுஷன் உங்களை பார்த்து நல்லவங்க, இவங்களை போல தாராளம் குணம் உள்ளவங்கன்னு சொல்றதுக்காக நீங்க செய்யற எதுவும் வேஸ்ட். கர்த்தர் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தரோட நடந்து கர்த்தர் சொல்லணும். ஆமென். உங்களுடைய பகிர்ந்து கொடுக்கிறதுல பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படணும். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ். அப்போ அவன் இலக்க ஆயத்தம் உள்ளவனாய் இருந்தான். ஏறினான், இறங்கினான், இலக்க ஆயத்தம் உள்ளவனாய் இருந்தான். உங்க வாழ்க்கையில எதை ஆண்டவர் கேட்கிறார் அதை கொடுங்க. ஆமென். ஆபிரகாம் பிள்ளைய கேட்டாலும், தகப்பன தாய குடும்பத்தை சொந்த தேசத்தை விட்டு வாழ்னாலும், வருவாண்டவரே எனக்கு தேவை நீங்க தான். ஆமென். பிரைஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எதை விட்டுட்டு வர சொல்றாரு அதை விட்டுட்டு வாங்க. லோத்தை விட்டுட்டு வர சொல்றார விட்டுட்டு வந்துடுங்க. ஆமென். உறவுகளை விட வேண்டிய உறவுகளை விடுங்க. ஆமாம், ரத்த சம்பந்தமானதுங்க. என் அண்ணன் பையன் இருக்கட்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், விட்டுட்டு வா. அல்லேலூயா.
ஆமாம், ரத்த சம்பந்தமான உறவு பரவாயில்ல, விடு விடுனா விட்டுருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. ஆமென். அப்போ பாருங்க, நம்ம இழக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால் நம்மை புது சிருஷ்டியாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமாம், ஆண்டவர் அனுப்புனா போங்க, ஆண்டவர் அனுப்புனா போங்க. கோலியாத் அப்போ தான் விழுவான். சத்துருவை ஜெயிக்கணும்னா நீங்கள் போகணும். பிரைஸ் எல்லாம். கோலியாத்து விழணும்னா தாவீது ஆட்டை விட்டுட்டு போகணும், வீட்டை விட்டுட்டு போகணும். ஆமென். சரி, கடைசியாக ஏறினான். ஆமாம், அதில் இன்னும் 2 பாயிண்ட் சொல்லி நாம் செபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம். ஆண்டவராக இயேசு பரமேறினதுக்கு பிற்பாடு சீசர்கள் எருசலேமுக்கு வந்து மேல் வீட்டறையில் ஏறினார்கள். வாசிக்கலாமா? 1 அதிகாரம், வேகமாக வாசிங்களேன். எத்தனாவது வசனம்? 13வது வசனம். அவர்கள் அங்கே எருசலேமுக்கு வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, மேல் வீட்டில் ஏறினாங்க, மேல் வீட்டில் ஏறினாங்க. ஆமாம், அபிஷேக பகிர்வுக்காக அவர்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள். நாமும் என்ன செய்யணுங்க? மேல் வீட்டுக்கு ஏறணும். நமக்குன்னு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன் மட்டும் சொல்லவே மாட்டீங்களா? வாயில் என்னதான் வச்சுருப்பீங்களோ தெரில. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவர். அப்படி தான் அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா? 3 அதிகாரத்தில், 2 அதிகாரத்தில், அவனவனுக்கு ஆவியானவர் பகிர்ந்த தந்தரின் வரத்தின்படியே அவர்களை வெவ்வேறு பாஷைகளை பேச. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேக அளவை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த அபிஷேக அளவை நீங்கள் பெறணும்னா நீங்கள் மேலே ஏறணும், மேல் வீட்டுக்கு ஏறணும், காத்திருக்க ஏறணும். 10 நாள் காத்திருந்தாங்க. பெந்தகோஸ்தை என்னும் நாள் வந்த பொழுது ஒரு அபிஷேகம் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே அபிஷேகம் கிடையாது. பேதுருவே, நான் உன்னை அப்போஸ்தலர்களுக்கு தலைவனாக அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேகம் பெற்ற உடனே நீ தான் எழுந்து நின்று பேசணும். உன்னை கொண்டு தான் முதல் ரட்சிப்பு. அல்லேலூயா. மற்றவங்க எல்லாத்துக்கும் அபிஷேகம் நிச்சயம், எல்லாரும் பயன்பட்டாங்க. 120 பேரும் பயன்பட்டாங்க. ஆமென். சிதறி போன தேசங்களில் எங்கும் சுவிசேஷம், எங்கும் சபைகளிலே ஆத்துமாக்களிலே ஒரு பெரிய வளர்ச்சி. 3, 5, 8 கணக்கே கிடையாது, வளர்ந்து பெருகிற்று. ஆமென். அபிஷேக பகிர்வு வேணும்னா மேலே ஏறணும். ஆமென். தேவன் உங்களை கொண்டு தேசத்தில் காரியங்களை செய்யணும்னா நீங்கள் மேல் வீட்டு அறைக்கு ஏறணும். மேல் வீட்டு அனுபவம் வேணும். பெந்தகோஸ்தை அனுபவத்துக்கு மேலே ஏறி வரணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நடக்கும்போது அற்புதம், உங்க கை வச்சா அற்புதம், உங்க உருமால் அற்புதம், உங்க நிழல்ல அற்புதம். அபிஷேகம் உங்க மேல வரும் பொழுதுதான் நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க பண்ற பிரசங்கத்துல மாற்றம், நீங்க பண்ற பிரசங்கத்துல ரட்சிப்பு. ஆமா, நீங்க சொல்ற சுவிசேஷத்துல விடுதலை, நீங்க சொல்ற ஆமா சுவிசேஷத்துல ஆத்ம மீட்பு. நீங்க மேல் வீட்டு அறையில காத்திருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், அபிஷேக பகிர்வுக்கு மேல் வீட்டு அறைக்கு என்ன செய்யணுங்க? வரணும். கடைசியாக ஆண்டவராக இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போகும்போது தண்ணி குடம் தூக்கிட்டு வர ஒரு மனுஷன் வருவான். லூக்கா 20. அந்த மனுஷன்கிட்ட கேளுங்க, பஸ்காவை ஆசரிக்கணும். ஆண்டவராக இயேசு எங்கே அதை ஆயத்தம் பண்ணணும், எங்கே அதை ஆசரிக்கணும்னு கேட்குறாரு. அவன் சொல்லுவான், கம்பளம் முதல் நாள்கள் மறிக்கப்பட்டிருக்கிற ஒரு மேல் வீடு என்ன செய்யுதுங்க? ஆயத்தமாக இருக்கு. எத்தனை வசனமா? 22:8. லூக்கா 22:8. அப்பொழுது அவர் அழைத்து போய் ஆயத்தப்படுத்துங்கள் என்றார். ம் 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 ஆமென். ம் 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 போதும். மேல் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய அறை. சீசர்களோடு இயேசு என்ன செஞ்சாருங்க? மேல் வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. பஸ்காவை ஆசரிக்கும்படி போனார். பைசலா. இதுவரைக்கும் இருந்த பஸ்காவல்ல அது. ஆமென். அவர் நிச்சயம் வருஷந்தோறும் பஸ்காவை ஆசிரிப்பார். ஆனால் இது கடைசி பஸ்கா. ஆமென். ஆனால் எல்லா பஸ்காவில் இருந்தும் ஒரு மாறுபட்ட பஸ்கா. பைசலா. ஆமென். ஆமாம், புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை வெளிப்படுத்துகிற பஸ்கா. ஆமென். அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூற வேண்டும் என்கிற கட்டளையை கொடுக்கிற பஸ்கா. அல்லேலூயா.
ஆமாம், இந்த இந்த மேல் வீட்டறைக்கு நம்ம ஏறணும். அப்போ தான் புது சிருஷ்டிப்பு, அப்போ தான் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சீசர்களுக்கு சொன்னார். இன்னைக்கு நமக்கும் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. யோவானில் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் என்ன செய்யுங்க, ஒருவருடைய கால்களை ஒருவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற பஸ்கா. அல்லேலூயா. ஆமா, நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் தாழ்மை என்ன செஞ்சிடாதீங்க, ஆமா மறந்துடாதீங்க. நானே கழுவி இருக்கிறேன்னா நீங்களும், ஆமா நீங்களும் தாழ்மையா இருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, யார் காலையும் கழுவுறதுக்கு ரெடியா இருங்க. யார் மேலேயும் கசப்பில்லாத இருதயத்துக்கு ரெடியா சொல்லுங்க, இருங்க. ஆமென். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பஸ்கா, அப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை ரத்தம், அப்படிப்பட்ட ஒரு திருப்பந்திக்கு நாம் மேல் வீட்டறையில ஏறுகிற அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவின் ரத்தம் நம்மை உருவாக்குகிற வல்லமை உடையது. ஆமென். ஆமா, ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நம்மை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தமும் மாம்சமும். ஆனா நாம் அது வேண்டான்னு ஓடுற ஒரு கூட்டத்தை இந்த உலகத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டா அவங்க சொல்ற ஒரு பெரிய டயலாக் என்னது, நாங்கள் பாவி. அவர் பாவிகளை புறம்பே தள்ளுகிற ஆண்டவர் அல்லவே. ஆமென். பாவிகளை பரிசுத்தமாக்கத்தானே இயேசு ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பாவம் இல்லாமல் வாழ பலப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதில் அந்த நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு மனிதனும் மேல் வீட்டுக்கு வருவான். ஹல்லேலூயா. காட்டி கொடுக்குறவன் எதிர்த்து ஓடி போயிடுவான், பந்தியில் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். நாம அவர் கூடயே இருக்கணுங்க. ஆமென். பந்தி முடிஞ்சு ஸ்தோத்திர பாட்டு பாடி ஒலிவ மலைக்கு போகணும். ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவர் கூடவே இருக்கணும். பாடுகளுக்கு நடுவில் அவர் கூடவே இருக்கணும். அப்படி பாடு மரணங்களை நினைவு கூறுகிறவர்களா நாம இருக்கணும். இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவத்திற்கு ஏறுகிறவர்களா நாம இருக்கணும். ஆமென். இன்றைக்கு அவருடைய மாம்சம் ரத்தம் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் ஒரு நாளும் அதற்கு நாம் தூரமானவர்களாக இருந்துடக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாங்களா? புது சிருஷ்டியே காரியம் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை மிகவும் திரளாய் பருக பண்ணுவேன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை விருத்த சேதனம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை புது சிருஷ்டி. புது சிருஷ்டியாய் மாறின ஒரு சகேயு அவன் ஏறினான். புது சிருஷ்டியாய் மாறின ஒரு சகேயு அவன் இறங்கினான். புது சிருஷ்டியாய் மாறின ஒரு சகேயு இயேசுவோடு நடந்து இழப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். நம்மளும் ஏறுவோம். அதிகாலையில் சீனாய் மலையில், சாயங்கால வேளையில் கர்மேல் சிகரத்தில், மத்தியான வேளையில் உபவாசத்தோடு பேதுருவை போல 6ஆம் மணி நேரத்தில் மேல் வீட்டறையில் ஜெபம் 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 ஜெபம். ஏறினான் என்பதனுடைய பொருள் ஜெபம். அதிகாலையில் ஆமென். ஆத்துமாவே ஜெபம் பண்ணு. ஆத்துமாவே உன் தேவனை மறந்துடாதே. ஆத்துமாவே சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஆமென் ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துகிற உன் தேவனுக்கு நன்றி சொல்ல ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் மறந்துடாத. ஆமே ஆமே. தேசத்திற்காக ஜெபம் பண்ணு. எலியா மழை வரும்படி ஜெபம் பண்ணா. தேசத்திற்காக திறப்பில் நிற்கணும். தேசத்திற்காக நீங்களும் நானும் திறப்பில் நின்று ஜெபிக்கணுங்க. இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் உங்கள் கையில், என் கையில் தான் இருக்குது. இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் நம்ம கரங்களில் தான் இருக்குது. நீங்கள் வாழ்கிற பகுதி, நீங்கள் வாழ்கிற கிராமம் உங்கள் கையில் தான் கர்த்தர் தந்திருக்கிறா. நீங்கள் அந்த கிராமத்திற்காக ஜெபிக்கணும், அந்த தேசத்திற்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாள் அதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கணும். ஆமே நாம வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஜெபி. ஆமே, உங்களை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து திட்டங்களை பெற்றுக்கொள்ளணுமா? உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தவறான எண்ணங்கள், தவறான உபதேசங்கள் மாற உபவாசித்து ஜெபிக்கணும். ஏறி வா, ஏறி வா, ஏறினான். மேல் வீட்டறையில் அபிஷேக பகிர்வுக்காக ஏறினாங்க. மேல் வீட்டறையில் ஆண்டவருடைய ரத்தத்தை, உடன்படிக்கையின் ரத்தத்தில் பங்கெடுக்க ஏறினாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தினுடைய மாம்சத்தை ரத்தத்தை புசிக்க போகிறோம். அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து அவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு நாமும் பங்காளிகளாய் மாறப்போகிறோம். அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்க நம்மை விட்டு கொடுப்போம். அந்த ரத்தம் நம்மை ஆமை இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க
ஆமென். நம்மை அர்ப்பணிப்போடு ஓடுவோம். ஆண்டவர் நல்லவர். சிகைவை இறங்கி வா 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 என்கிற அழைப்பின் சத்தம். உன்னை அனுப்புவேன் வா, உன்னை அனுப்புவேன் வா. ஆமென் ஆமென். ஜனத்தின் கூக்குரல் எனக்கு கேட்கிறதே, ஜனத்தின் கூக்குரல் என் செவிகளில் வந்து ஏறிற்று. பரிதபிக்கிற ஒரு கூட்ட ஜனம் தேசத்தில் இருக்கிறது, அங்கலாய்க்கிற ஒரு கூட்ட ஜனம் தேசத்தில் இருக்கிறது. அவர்களை விடுவிக்க நான் உன்னை அனுப்புவேன், அவர்களை ரட்சிக்க நான் உன்னை அனுப்புவேன். மோசே மோசே வா, நான் உன்னை அனுப்புவேன். அவர் சட்டத்துக்கு செவி கொடுக்க நீங்க ஆயத்தமா? ஒரு கூட்ட ஜனம் அழிவுக்கு நேராய் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்க கர்த்தருடைய சத்தம் அனுப்புவேன் வா என்கிற அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க எவ்வளவு காலம் ஒரு சத்தத்திற்கு செவி கொடுக்காம தர்சீசுக்கு ஓடி போக மனதாயிருப்பீர்கள். இல்ல, நினைவேக்கு போங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. 1,20,000 ஜனங்களை ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரே. நான் உன்னை அனுப்புவேன். எத்தனை கிராமங்கள் தரிசனங்களில், எத்தனை கிராமங்கள் சொப்பனங்களில் ஆமென் போயிருக்கீங்களா? புறப்பட்டு இருக்கிறீங்களா? கிளம்பி இருக்கிறீங்களா? எத்தனையோ சத்தம், வா அனுப்புவேன். அல்ல தட்டி கொண்டே இருக்கிறீங்களே. ஒரு நாள் அவர் சமூகத்தில் போய் நிற்கணுமே, அன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? ஒரு நாள் அவர் பிரசன்னத்தில் போய் நிற்கணுமே, அன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? யாரை காரணம் காட்ட போறீங்க? உங்க ஆத்துமா நஷ்டப்படுமே, நீங்க யாரை காரணம் காட்ட போறீங்க? ஆமே. மனுஷங்களை காரணம் காட்டி, உறவுகளை காரணம் காட்டி அனுப்புவேன் வாழ்னு சத்தத்திற்கு செவி கொடுக்காம எத்தனை நாள் செவிட்டு விரியன போல ஆமென் வாழ போறீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புவேன் வா. புது சிறுசியாய் உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். ஆமென். வா என்கிற அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடு. திரும்பி வா. ஆதி அன்புக்கு திரும்பி வா, ஆதி நிலைமைக்கு திரும்பி வா. ஆமென். ஆத்துமாக்களுக்காய் அழுது புலம்பின நாட்கள் எங்கே? ஆத்துமாக்களுக்காய் உபவாசித்து ஜெபித்த நாட்கள் எங்கே? இன்றைக்கு தகப்பன், தாய், குடும்பம், உறவு, சொந்தம், பந்தம், எதிர்காலம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உண்மையில் இருக்கிற அபிஷேகத்திற்கு திரும்பி வா. சத்துருவை கொல்லும்படி நான் உன்னை எலிசாவே நான் உன் மேல ஒரு அபிஷேகத்தின் சால்வையை விரித்திருக்கிறேன். நீ மறந்து விடாதே. நீ திரும்பி வா, உன் நிலைக்கு திரும்பி வா, உன் சிவ வாழ்வுக்கு திரும்பி வா, உன் உபவாச அனுபவத்திற்கு திரும்பி வா, உன் கண்களில் கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவத்திற்கு நீ திரும்பி வா. ஆண்டவர் நல்லவர். என்னை பின்பற்றி வா. என்னை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடத்தானே நான் உன்னை அழைச்சேன். நீ ஏன் மனுஷங்களை பார்க்கிற? நீ ஏன் மற்றவங்களை பார்த்து உன் ஓட்டத்தில் தடைபட்டு நிற்கிறது என்ன? நீ என்னை பின்பற்றி வா. நான் உனக்கு ஒரு அடிச்சுவடை வச்சிருக்கிறேனே. எனக்கு நின்ற அவமானம் உண்டானால் உனக்கும் நின்ற அவமானம் உண்டு. எனக்கு பாடுகள் உண்டானால் உனக்கும் பாடுகள் உண்டு. என்னை பிசாசு பிடித்தவன் என்று சொல்வார்களானால் உனக்கும் அது உண்டு. நீ மனுஷங்களை பார்க்காத, மனுஷங்களுடைய வார்த்தைகளை பார்க்காத, என்னை பார்த்து என்னை பின்பற்றி வா. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. ஆமென். ஆண்டவரை பின்பற்றும்படி இயேசுவோடு நடக்கிறவன் இலக்க ஆயத்தமாயிருப்பா. ஆமென். எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணுகிறேன். ஆமென். தூக்கத்தை இலக்க ஆயத்தமாகணும். சாப்பாட்டை இலக்க ஆயத்தமாகணும். சிற்றின்பங்களை இலக்க ஆயத்தமாகணும். உலக நட்புகளை இலக்க ஆயத்தமாகணும். ஏன் ஒருவேளை ஆண்டவர் உலகத்தின் வேலையை விட்டு ஊழியம் செய்ய வேண்டுமானாலும் உன் வேலையை விட்டு விட நீ ஆயத்தமாகணும். ஆபிரகாமே, உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, உன் தேசத்தை மறந்துவிடு. நான் அனுப்புகிற தேசத்திற்கு போக நீ வா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவே. நீ விட்டுவிட ஆயத்தப்படு. என்னை பின்பற்றி வா. ஆமென். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி நான் பேதுரு 2 படகு நிறைய மீனுங்க. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினா ஆண்டவர் எதை விட சொல்றாரு? தயவு செய்து போராடாதீங்க. விட்டு இயேசுவை பின்பற்றுங்க. நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா அன்னக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் உங்களுக்கான ஒரு அழைப்பு இருக்கிறது.
உங்களுக்கான ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. இழந்துராதீங்க, இழந்துராதீங்க. ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். நான் என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன். 4 மடங்கு. ரட்சிக்க வேண்டும், கர்த்தரனை புது சிருஷ்டியா மாற்ற வேண்டுங்கிற அந்த மனிதனுக்குள்ள ஒரு ஆசை பாருங்க. அநியாயமா வாங்கினதை 4 மடங்கு நான் திரும்ப தருவேன். ஆமென், ஆமென். நமக்குள்ள அந்த கிருபை பெருகுவதாக. அப்படியே கல்வாரி காட்சியை நம்ம நோக்கி பார்ப்போமா?